27 வருடங்கள் ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம் என்பது பற்றி தெரியாமல் வாழ்ந்துவிட்டாள். இந்த போராட்டத்தில் 2 மகன்களை பெற்று ஆளாக்கி வளர்த்துவிட்டாள். இன்று அவளின் நெற்றியில் சூடியிருந்த குங்குமம் அழிக்கப்பட்டு விட்டது. தலையில் சூடியிருந்த மல்லிகை பூக்கள் உதிர்ந்து கீழே விழுந்து விட்டன. அவளுக்கு விதவை என்ற பட்டத்தை சூட்டி அவளை நிர்கதியாக நிற்க வைத்து விட்டார்கள். அவள் கண்ணாடியின் முன்னிலையில் சற்று நேரம் அமர்ந்து தன்னுடைய வாழ்நாளை பற்றி யோசிக்கிறாள். அப்பொழுது கண்ணாடி அவளை பார்த்து கேள்வியை கேட்கிறது. 27 வருடங்கள் வாழ்ந்தாயே, அப்படி வாழ்ந்த எண்ணத்தை கிழித்தாய் என்று ஏளனமாய் கேட்கிறது. அதற்கு அவளோ கர்வமாக கண்ணாடியை நோக்கி, 27 வருடங்கள் நான் என் கணவனோடு வாழ்க்கையை நடத்தினேன். என் வீட்டாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தின் காரணமாக என் கணவர் என்னை பிறந்தகத்திற்கே அனுப்பவில்லை. ஆனால் இப்பொழுது என்னுடைய பிறந்த வீட்டுக்காரர்கள் என்னுடன் தான் நிற்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இணைந்து விட்டதை பார்த்த சிலரோ என்னை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள். என்னவென்று தெரியுமா? புருஷனின் பேச்சை மதிப்பது என்பது புருஷன் இறந்த பிறகும் இருக்க வேண்டும் என்று என்னை பழிக்கிறார்கள். அதற்கு என் மூத்த மகன் பிருத்வி என்ன சொன்னான் என்று தெரியுமா? இதில் நான் கர்வம் கொள்கிறேன். பெண் என்பவளுக்கு தனிப்பட்ட சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாதா? திருமணம் முடித்து கூட்டி வந்தால் கட்டியவன் என்ன கொடுமை செய்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டுமா? எந்த நாட்டின் சட்டம் இது என்று நறுக்கு தெரித்தால் போல் கேட்டான் தெரியுமா? அந்த இடத்தில்தான் நான் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டேன். என் கணவனின் பெற்றோர்கள் செய்த தவறை நான் செய்யவில்லை என்று. நான் ஒரு மனைவியாக கடமை தவறியிருக்கலாம், ஆனால் ஒரு தாயாக நான் என்னுடைய கடமையை தவறவில்லை என்று கண்ணாடியை பார்த்து பதில் கூறினாள்.